I am Kannan. My name is Kannan. இந்த 2 சென்டென்சஸ்ல என்ன விஷயங்கள் சொல்லப்படுது? முதலாவது சென்டென்ஸ் I am கண்ணன். நான் கண்ணன். ஒருவர் தன்னை அறிமுகம் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சென்டென்ஸ் I am கண்ணன். அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார். அவர் யார் என்பதை சொல்லியிருக்கின்றார். இரண்டாவது சென்டென்ஸ் My name is கண்ணன். என்னுடைய பெயர் கண்ணன் அல்லது எனது பெயர் கண்ணன். இந்த இரண்டாவது சென்டென்ஸ்ல அவர் தன்னுடைய பெயரை முன்னிலைப்படுத்தி வசனத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சென்டென்சஸ் தான், ஒரே அர்த்தத்தை கொண்ட சென்டென்சஸ் தான். ஆனாலும் இரண்டும் பயன்படுத்துகின்ற இடங்களில் வேறுபாடுகள் இருக்கின்றது. Who are you? நீங்களார் என்று கேட்கும்போது I am கண்ணன், நான் கண்ணன் என்று சொல்லலாம். அதே நேரம் What's your name? என்று கேட்கும்போது My name is கண்ணன். ஏனெனில் முதலாவது கேள்வியில் Who are you? நீங்கள் யார் என்ற கேள்விதான் எழுப்பப்படுகின்றது. ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் எங்களை யார் என்று அறிமுகம் செய்ய வேண்டும். அதே நேரம் இரண்டாவது கேள்வி What's your name? உங்களுடைய பெயர் என்ன? இங்கு பெயருக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. உங்களுடைய பெயர் என்ன? ஆகவே நாங்கள் My name is கண்ணன் என்று எங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும். சரி, எதற்காக இந்த விஷயங்கள் என்று யோசிப்பீங்கள். இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருவது ஒரு அடிப்படையான ஆங்கில பாடநெறியை ஆரம்பிக்க இருக்கின்றேன். என்னிடம் டாக் இங்கிலீஷ் வேஸ் சேனலினுடைய பார்வையாளர் ஒருவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் கொமெண்டின் ஊடாக. அந்த கேள்வியில் நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கு என்னென்ன விடயங்களை படிக்க வேண்டும் என்ற கேள்வி ஒன்றை கொமெண்டினூடாக கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கான பதிலாகவும் அவருடைய ஆர்வத்திற்காகவும் மற்றும் அவரை போன்றிருக்கின்ற ஏனைய அடிப்படையிலிருந்து ஆங்கிலத்தை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கின்ற எல்லோருக்குமாக இந்த பாடநெறியை ஆரம்பித்திருக்கின்றேன். இந்த கோர்ஸ் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். மிக அடிப்படையிலிருந்து ஆங்கிலத்தில் எந்த விடயங்களும் தெரியாதிருக்கின்றவர்களுக்கு கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பேசிக்கில் இருந்து ஆங்கிலத்தை நான் கற்றுத்தர இருக்கின்றேன். ஆகவே காணொளியை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறிய வகுப்புகளாக இந்த பாடநெறி உங்களுக்கு அமைய போகின்றது. சந்தோஷம்தானே? சந்தோஷமாக கற்றுக்கொள்ளுங்கள். ஏராளமான அடிப்படை விடயங்களையும் உள்ளடக்கி மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் நான் இந்த ஆங்கில பாடநெறியை ஆரம்பித்திருக்கின்றேன். ஆகவே இது உங்களுக்கான வகுப்பு, உங்களுக்கான வீடியோ. ஆகவே இதை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆங்கில ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். அத்தோடு இந்த பாடநெறியினுடைய இறுதியில் நிச்சயமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன். ஆகவே என்னோடு பயணியுங்கள். மிக இலகுவான முறையில், எளிய முறையில் உங்களை ஆங்கிலத்தினூடாக நான் வழி நடத்தி செல்ல காத்திருக்கின்றேன். இன்றைய இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக அடிப்படையான முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் இங்கே பார்த்த 2 சென்டென்சஸையும் அடிப்படையாக கொண்டு ஒருவர் தன்னை அறிமுகம் செய்வதற்கு எவ்வாறு ஆங்கில சென்டென்சஸை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு பேட்டர்ன், ஒரு அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றேன். அமைப்பொன்றை உங்களுக்கு தருவதனூடாக அந்த அமைப்பை கொண்டு நீங்கள் பல சென்டென்சஸை நீங்களாகவே உருவாக்கி ஆங்கிலத்தில் பேச முடியும். ஆகவே இன்று நான் முதலாவது அடிப்படையான ஒரு பேட்டர்னை உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். பேட்டர்ன் என்பது ஒரு அமைப்பு. சரி, இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பேட்டர்ன் உங்களுக்கு அவசியமான, உங்களை அறிமுகம் செய்வதற்கான பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? I am a plus noun. I am a plus noun. I am a plus noun. Noun என்பது ஒரு ப்ரொபோஷனலிசம் நவுனாக வரும். ப்ரொபோஷனலிசம் நவுன் என்றால் ஒரு தொழில் சார்ந்த நவுனாக வரும். தொழில் ரீதியான ஒரு பெயர் சொல்லாக அமையும். சரி,
இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு போவோம். இதை சிம்பிளாக நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்க. ஐஎம் என்பது எல்லா சென்டென்சஸ்லேயும் வரப்போகுது. நீங்கள் சேர்க்க வேண்டியது ஒரு தொழில் சார்ந்த நவுனை மட்டுமே. தொழில் சார்ந்த நவுன் என்பது என்ன? டீச்சர், ஆசிரியர். அது ஒரு தொழில் சார்ந்த நவுன். கற்பிக்கின்ற, தொழிலை செய்கின்ற ஒருவர். டிரைவர், சாரதி, வாகனங்களை செலுத்துகின்ற ஒருவர். குக், சமையலாளர், ஒரு தொழில் சார்ந்த பெயர்ச்சொல். இந்த மாதிரியான பெயர்ச்சொற்களைத்தான் நாங்கள் ஐஎம் என்றதுக்கு அடுத்ததாக சேர்க்க போகின்றோம். சரிதானே? இப்ப எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். சரி, இப்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஒரு விவசாயி. விவசாயி என்பதற்கு ஃபார்மர் என்று சொல்லுவோம். சரி, இப்ப இந்த சென்டென்ஸை நீங்களே சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் அ ஃபார்மர். ஐ எம் அ ஃபார்மர். நான் ஒரு விவசாயி. ஐ எம் அ ஃபார்மர். சிம்பிள் தானே? ஈஸியாக விளங்குது தானே? சரி, நான் இப்போ சொல்கிறேன், நான் ஒரு ஆசிரியர். இப்படி சொல்லுவோம். ஐ எம் அ, ஆசிரியருக்கு என்ன? டீச்சர். ஐ எம் அ டீச்சர். நான் ஒரு ஆசிரியர். பார்த்தீங்க தானே? சிம்பிள். ரைட்? இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு எழுத்தாளர். ஐ எம் அ ரைட்டர். எழுத்தாளரை ரைட்டர்ன்னு சொல்லுவோம். ஐ எம் அ ரைட்டர். நான் ஒரு எழுத்தாளர். ரைட்? அதே மாதிரி நான் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி என்னன்னு சொல்றது? பொலிட்டீசியன். அரசியல்வாதிய பொலிட்டீசியன் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பம். ஐ எம் அ பொலிட்டீசியன். ஐ எம் அ பொலிட்டீசியன். நான் ஒரு அரசியல்வாதி. மிக இலகுவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப நாங்க சொல்லுவோம், நான் ஒரு கட்டிட தொழிலாளி. நான் ஒரு கட்டிட தொழிலாளி. கட்டிட தொழிலாளி என்னன்னு சொல்லுவோம்? கார்பெண்டர். கார்பெண்டர். சரி, இப்போ இந்த சென்டென்ஸை நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் அ கார்பெண்டர். ஐ எம் அ கார்பெண்டர். நான் ஒரு கார்பெண்டர். சிம்பிளா இருக்குதானே? உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குதானே? வெரி குட். குட். இப்படித்தான் இருக்கணும். ரைட். இன்னும் ஒரு சென்டென்ஸ் நாங்கள் பார்ப்போம். நான் ஒரு பாடசாலையினுடைய உப அதிபர். சரி, உப அதிபர் எப்படி சொல்லணும்? அதாவது பதில் முதல்வர். எப்படி சொல்லணும்? வைஸ் பிரின்சிபல். என்னன்னு சொல்லுவோம்? வைஸ் பிரின்சிபல். இப்போ நாங்கள் சென்டென்சஸ் சொன்னோம்னா, ஐ எம் அ வைஸ் பிரின்சிபல். ஐ எம் அ வைஸ் பிரின்சிபல். நான் ஒரு வைஸ் பிரின்சிபல். ஓகே தானே? ரைட். அதே மாதிரி நான் ஒரு திருத்துனர் என்று வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு திருத்துனர். திருத்துனர்ண்டா இந்த உடைந்த வாகனங்களை திருத்துகின்ற ஒருவர். திருத்துனர். திருத்துனரை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? மெக்கானிக். மெக்கானிக் என்று சொல்லுவோம். என்ன? இப்போ நாங்கள் சொல்லுவோம், நான் ஒரு மெக்கானிக். எப்படி சொல்லுவோம்? ஐ எம் அ மெக்கானிக். ஐ எம் அ மெக்கானிக். ஐ எம் அ மெக்கானிக். ஈஸியாக இருக்கு தானே? ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இது எல்லாமே நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ். என்ன? நான் என்னை இன்னும் ஒருவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான் இந்த சென்டென்ஸ். சரி, அதே நேரம் நாங்கள், இப்போ நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் என்னண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? சரி, அதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லித்தாரன். we are ப்ளஸ் நவுன். அவ்வளோதான். என்ன செய்யணும்? we are ப்ளஸ் நவுன். we are ப்ளஸ் நவுன். we are ப்ளஸ் நவுன். அதே நேரம் அடுத்தது அவர்களை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்டா. ரைட்? மற்றவர்கள் என்ன? அங்கே நிற்கிற அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ அவர்களை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணணும்டா? they are, அவர்கள். ரைட்? சரி, அதே மாதிரி இப்போ உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்டா நான் எப்படி பயன்படுத்தணும் இந்த சென்டென்ஸை? யூ ஆர். ரைட்? சிம்பிள். சரி, இவ்வளவுக்கு நாங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ நாங்கள் மாணவர்கள் எப்படி சொல்லுவோம்? we are students. நாங்கள் மாணவர்கள். ஏனென்றால் பேட்டர்ன் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? we are ப்ளஸ் நவுன். we are ப்ளஸ் நவுன். நாங்கள் மாணவர்கள். we are students. ஓகே தானே? we are students. we are technician. we are
டெக்னீசியன் தொழில்நுட்பவியலாளர்கள். நாங்கள் தொழில்நுட்பவியலாளர்கள். ரைட்? We are technicians. அதே மாதிரி நாங்கள் மரவேலை செய்பவர்கள் என்று சொன்னால் எப்படி சொல்லுவோம்? We are timbers. We are timbers. ரைட்? அதே மாதிரி we are cleaners. We are cleaners. நாங்கள் சுத்தம் செய்கின்றவர்கள். We are cleaners. ஓகே தானே? சிம்பிள் தானே? நான் என்னை அறிமுகப்படுத்த தெரியும். அதான் நீங்கள் உங்களையே அறிமுகம் செய்து கொள்வதற்கு தெரியும். ஆகவே நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கொள்வதற்கு தெரியும். உங்களோட பெயரை சொல்ல தெரியும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலை சொல்ல தெரியும். அதே மாதிரி நீங்கள் பல பேர் சேர்ந்திருந்தா என்ன, நானும் உங்களோடு சேர்ந்து இருக்கிறேன். அப்ப நாங்கள் எப்படியானவர்கள் என்று சொல்ல இப்ப தெரியும். நாங்கள் மாணவர்கள் என்று சொல்ல தெரியும். நாங்கள் வேலையாட்கள் என்று சொல்ல தெரியும். நாங்கள் அலுவலர்கள் என்று சொல்ல தெரியும் இங்கிலீஷ்ல. ஓகே தானே? ரைட்? We are officers. நாங்கள் அலுவலர்கள். We are managers. நாங்கள் முகாமையாளர்கள். We are managers. நாங்கள் முகாமையாளர்கள். We are monitors. நாங்கள் கண்காணிப்பாளர்கள். We are monitors. பார்த்தீங்க எவ்வளவு ஈஸியான, இது தெரியாமல் நாங்கள் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறோம். ரைட்? இதுதான் பேசிக் இங்கிலீஷ். இதுல இருந்து தான் நாங்கள் போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கண்டா சிம்பிளாக நீங்கள் இங்கிலீஷை பேசுவீங்க. ரைட்? சில காலங்களில் இப்படியான ஒரு இங்கிலீஷை நாங்கள் தேடி பிடிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்ட நாங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தாரேன். பேசிக்கில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணி கொண்டு போங்க. சரி, இப்போ நாங்கள் அடுத்த எக்ஸாம்பிள். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கல, அதாவது நீங்கள் என்று நான் அறிமுகம் செய்யல. யூ ஆர் மெக்கானிக்ஸ். நீங்கள் திருத்துணர்கள். யூ ஆர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ். நீங்கள் கணனி கையாள்பவர்கள். ரைட்? யூ ஆர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ். யூ ஆர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ். நீங்கள் கணனி கையாள்பவர்கள். ஓகேயா? யூ ஆர் ஷாப்கீப்பர்ஸ். நீங்கள் கடைக்காரர்கள். யூ ஆர் ஷாப்கீப்பர்ஸ். நீங்கள் கடைக்காரர்கள். பார்த்தீங்க தானே எவ்வளோ சிம்பிளாக இருக்கேன்னு. சரி, நீங்கள் இப்போ பயன்படுத்தினது எல்லாமே ஐ, வி, யூ, தே இது வரைக்கும் பார்த்துட்டீங்க. இனி நாங்கள் பார்க்க போகிறது இன்னும் சில பேட்டர்ன் சொல்லித்தர போகிறேன். அது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹி, ஷி, இட். சரி, அவன் ஒரு, அவள் ஒரு, அது ஒரு, இப்படி. அவன் ஒரு மெக்கானிக். அவன் ஒரு எழுத்தாளர். அவள் ஒரு பாடகி. அவள் ஒரு அம்மா என்று வச்சுக்கொள்ளும். இதெல்லாம் சொல்லலாம். சரி, இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பயன்படுத்தணும் பேட்டர்ன்டா? அவன் ஒருண்டா ஹீ இஸ். ஹீ இஸ் சொல்லைகள் என்னன்னு சொல்லணும்? ஹீ இஸ். அவள் ஒரு என்றா ஷீ இஸ். என்னன்னு சொல்லணும்? ஷீ இஸ். அது ஒரு என்றா இட் இஸ். என்னன்னு சொல்லணும்? இட் இஸ். சரி, இந்த சொன்ன 3 பேட்டர்னுக்கு இறுதியாக நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது வழமை போல நான் சொன்ன ப்ரப்போசனலிசம் நவுன்ஸ் தான். சரிதானே? நவுனை சேர்த்தீங்கன்னா சரி. சரி, இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஹீ இஸ் அ டான்ஸர். ஹீ இஸ் அ டான்ஸர். ரைட்? ஹீ இஸ் அ டான்ஸர். அவர் ஒரு ஹீ இஸ் அ டான்ஸர். அவர் ஒரு நடனம் ஆடுகின்றவர். இஸ் அ டான்ஸர். ஓகே தானே? சிம்பிள் தானே? ஹீ இஸ் அ பிரின்சிபல். அவர் ஒரு பிரின்சிபல், அதாவது முதல்வர், பாடசாலை முதல்வர். ஹீ இஸ் அ பிரின்சிபல். அவர் ஒரு பாடசாலை முதல்வர். ஹீ இஸ் அ ரிப்போர்ட்டர். ஹீ இஸ் அ ரிப்போர்ட்டர். அவர் ஒரு ரிப்போர்ட்டர், செய்தியாளர். அவர் ஒரு செய்தியாளர். பார்த்தீங்களா இவ்வளவு ஈஸியா இருக்கு என்ன? ரைட். அடுத்தது ஷீ, அவள் அல்லது அவர் சொல்லலாம். ஷீ இஸ் அ டாக்டர். ஷீ இஸ் அ டாக்டர். அவர் ஒரு மருத்துவர். ஷீ இஸ் அ டாக்டர். அவர் ஒரு மருத்துவர். ஷீ இஸ் அ ஹெல்ப்பர். அவர் ஒரு உதவியாளர், உதவி செய்பவர். ஷீ இஸ் அ ஹெல்ப்பர்.
ஷீ இஸ் அ ஹெல்ப்பர். அவர் ஒரு உதவி செய்பவர். ஷீ இஸ் அ சிங்கர். ஷீ இஸ் அ சிங்கர். அவர் ஒரு பாடகர். ஷீ இஸ் அ சிங்கர். அவர் ஒரு பாடகர். பார்த்தீங்களானே, அவ்வளவு ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டீங்க. இதே மாதிரியான சென்டென்சஸை நீங்களே கிரியேட் பண்ணுவீங்களேன்னு நான் நம்பிக்கையோட சேலஞ்ச் பண்ணுறேன். ஓகேயா? இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணுறார்கள் நிச்சயமாக பேசிக்கில் இருந்து இங்கிலீஷை மிக சுலபமாக கற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இப்போ வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரைட்? நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதெல்லாம் நவுன்ஸ். நவுன்ஸை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எத்தனை நவுன்ஸ் தெரியுமோ அதே அளவான வாக்கியங்களை, சென்டென்சஸை நீங்களாகவே உருவாக்க முடியும். சரிதானே? சிம்பிள் தானே? இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். இட் இஸ், அதுக்கு நாங்கள் பார்க்கல எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கு பார்ப்போம். இட் இஸ் அ பாக்ஸ். அது ஒரு பெட்டி. இந்த ப்ரப்போசனலிசம் நான் தரையில. ஏனென்றா அது ஒரு ஆகிருதி நிலையில வருது. அது என்பதை நாங்கள் இந்த ப்ரப்போசனலிசம் அதிகமாக பயன்படுத்த முடியாமல் இருக்கும். அது ஒரு ஆசிரியர் சொல்ல முடியுமா? முடியாத, என்ன அப்படி சொல்லக்கூடாது. அது ஒரு டாக்டர் சொல்ல முடியுமா? இல்லை. அது ஒரு மேசன் சொல்ல முடியுமா? ரைட். இந்த தொழில்களை எல்லாம் செய்கின்றவர்கள் அதிகமாக யாராக இருப்பார்கள்? மனிதர்களாக இருப்பார்கள். உயர்திணையில சொல்லப்படணும். அப்ப நாங்கள் அது இது என்று பயன்படுத்த கூடாது. அதால தான் நான் இது ப்ரப்போசனலிசம் நவுன்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்லை, எல்லா நவுன்ஸையும் பயன்படுத்தலாம். அதால நான் வேறு நவுன்ஸை இதில் தாரேன். நான் முன்பு தந்த எல்லா சென்டென்சஸுக்கும் ப்ரப்போசனலிசம் நவுன்ஸ் பொருத்தமாக அமையும். அதால தான் அதுக்கு அதில் அந்த நவுன்ஸை பாவிங்கன்னு சொன்னேன். இப்போ இட்டுக்கு நாங்கள் வேறு நவுன்ஸை பயன்படுத்துவோம். இட் இஸ் அ ட்ரிவர். அது ஒரு ஆறு. இட் இஸ் அ ட்ரிவர். அது ஒரு ஆறு. இட் இஸ் அ காஸ். அது ஒரு பாடநெறி. ரைட்? இட் இஸ் அ டைட்டில். அது ஒரு தலைப்பு. இட் இஸ் அ புக். அது ஒரு புத்தகம். ஓகேயா? பாருங்க, எத்தனை சென்டென்சஸை நீங்களே உருவாக்கக்கூடியதாக வந்துட்டு. இன்றைக்கு நீங்கள் பல சென்டென்சஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒருவராக மாறிட்டீங்கள். உண்மைதானே? நான் உங்களுக்கு தந்த உத்தரவாதம் ஓகேயா? நான் தந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஓகே தானே? ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸை நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளுவோம். இதனுடைய ஏனைய பகுதி இன்னும் நிறைய இருக்குது. இந்த பேட்டர்னுக்கு நாங்கள் அடுத்து இன்னும் ஒரு வேர்ட் இணைச்சு இதை விட பெரிய சென்டென்ஸாக கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் நல்ல ஒரு வெயிட்ஃபுல்லான சென்டென்சஸை யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்களாக கிரியேட் பண்ண போகிறீங்க. எப்படி என்று பிறகு 2வது கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த விஷயங்களை. சரிதானே? இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்கு இதை விட மிகச்சிறந்த வழியை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஈஸியான வழி. உங்களுக்கு நான் தந்த எல்லா விஷயங்கள்லையும் பயன்படுத்தி இருக்கிறது பேட்டர்னு தான். அதில் உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன? இந்த நவுன்ஸ். ஸோ இண்டையிலிருந்து நீங்கள் நவுன்ஸை தேடி பிடிக்கிறீங்க. நவுன்ஸை நீங்கள் தேடி பிடிச்ச நவுன்ஸை வச்சுக்கொண்டு நான் சொல்லித்தந்த பேட்டர்னின் ஊடாக என்ன பேட்டர்ன் சொல்லி தந்திருக்கிறேன்? ஐ எம் அ ப்ளஸ் நவுன், வி ஆர் ப்ளஸ் நவுன், தே ஆர் ப்ளஸ் நவுன், ரைட்? யூ ஆர் ப்ளஸ் நவுன், he is a plus noun, she is a plus noun, it is a plus noun. ஓகே? இந்த ப்ளஸ் நவுன் என்று சொன்ன நவுன் வந்த இடத்துல எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்ட நவுன்ஸை பயன்படுத்தி சென்டென்சஸை கிரியேட் பண்ணி ஸ்மார்ட்டாக பேச போகிறீங்கள். ஓகேயா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பலருக்கு போய் சேரும். அவர்களும் ஆங்கிலத்தை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கருத்துக்களை பதிவிடுங்க. அதனூடாக நான் இந்த கோர்ஸை இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதனூடாக அவர்களும் ஆங்கிலத்தை ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொளியோட நாளை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கள் நினைக்கிறேன். அதே நேரம் இன்றைய லெசன்ஸ் தொடர்பாக நாளைய காணொளியில் நிச்சயமாக உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்க காத்திருக்கிறேன். அதுக்காக நீங்கள் இந்த பாடத்தை மிக சரியாக லேர்ன் பண்ணிட்டு வரணும்.
சரிதானே? அடுத்த காணொளியில உங்கள் எல்லாரையும் நாளை சந்திக்கிறேன்.